அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம மட்டன் மந்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கூட இவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இவ்வளோ டேஸ்டியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஆனால் நான் உங்களுக்கு வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்டியாக செஞ்சு காமிக்க போகிறேன். நான் சொல்கிற மெத்தடை அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மந்தி செய்கிறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 துண்டு பட்டை, 4 பிரியாணி இலை, 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 1 டீஸ்பூன் முழு மல்லி எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. இது தாங்க மந்திக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால ஜாதிக்காய் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுகள் அப்படியே நான் 1 கிலோ மந்தி செய்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே இதை மாதிரி வறுத்து எடுக்கும்போது ஒன்று ஒன்றா வெடித்து விடுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விட்டு அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மசாலாலாம் உதிரி உதிரியாக வரும், ஒட்டாது. அதனால் நல்லா ஆற விட்டு இதை மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மந்தி பவுடரை ஒரு பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்காக அது கூட 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அளவெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். நான் 1 கிலோ மந்திக்கு 2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், அதனால் அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும். இப்போ மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நான் 1 கிலோ மந்தி செய்கிறதுக்காக 2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கொழுப்பு உள்ள மட்டனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதில் உள்ள சாரெல்லாம் இறங்கி மந்தி ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம எடுத்து வச்ச மட்டனை இதை மாதிரி நல்லா கீறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பெரிய பீஸ் மட்டன் எடுத்துருக்கிறதுனால நல்லா நம்மளுக்கு மசாலான்னா உள்ளே இறங்கி வரும். அதனால ஃபுல்லாக இதை மாதிரி கீறி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மட்டன் சின்ன சின்ன பீஸாக இருந்தாலும் நீங்கள் அதேமாரியே மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் டேஸ்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் வராது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இது மாதிரி ஃபுல்லாக மட்டனில் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம். நான் சொல்ல போகிற ஸ்டெப்பை ஒன்றையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்படியே செஞ்சிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கூட இவ்வளோ டேஸ்டியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்டியாக உங்களுக்கு மந்தி கிடைக்கும். அதனால் நான் சொல்ல போகிற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த மட்டன் 4 மணி நேரம் ஊறணும். நீங்கள் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுருந்தாலும் நம்மளுக்கு டேஸ்டியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இதை 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது மந்தி செய்கிறதுக்காக இந்த தக்காளி 6 பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தக்காளியை இதை மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 4 வெங்காயம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இதெல்லாம் 1.5 கிலோ மந்தி செய்கிறதுக்கான அளவு. நீங்கள் 1 கிலோ செஞ்சிங்கன்னா அதில் அப்படியே கொஞ்சம் அளவை குறைச்சிக்கோங்க. இப்போது மந்தி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்துலேருந்து ஒரு புடி அளவு மட்டும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இது நல்லா விதங்கணுன்னா ஒரு அவசியமும் இல்லைங்க. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த மட்டனை ஆட் பண்ண போகிறோம். இந்த டைம்லேயே நம்ம ஊற வச்சுருந்த மட்டனை அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை லைட்டாக அந்த எண்ணெயிலேயே ஒரு கிளறி விட்டுடலாம். இதை மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம இப்போது மட்டன் வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதே தண்ணியில் தான் நம்ம மந்தி ரெடி பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எந்த கப்பால் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பால் டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க.
இப்போ நான் 6 கப் ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நான் 12 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது ஒரு மூடி போட்டு நல்லா மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மட்டன் வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு மட்டன் வெந்துடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மந்தி செய்ய ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 75 கிராம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மந்தி செய்யும்போது பட்டர் தாங்க ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பட்டர் ஆட் பண்ணணும். இப்போது இதை மாதிரி பட்டர் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா மந்திக்கு தேவையான ஒரு துண்டு பட்டை, 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 3 பிரியாணி இலையை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இப்போ ஆட் பண்ணி இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பிரியாணி மாதிரி இது கோல்டன் ப்ரௌன் ஒன்றும் ஆக வேணாம். லைட்டாக இது மாதிரி கலந்த உடனே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் மட்டன் வேக வைக்கிறதுக்காக. இப்போது மந்தி செய்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த டொமேட்டோ பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நல்லா இதை மாதிரி எண்ணெயிலேயே கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம மட்டன் வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி இதை மாதிரி லைட்டாக அந்த பட்டரில் கலந்து விட்டுக்கலாம். இதை மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி அதை அப்படியே டைரெக்டாக இந்த மட்டன் மேலே ஊற்றிக்கலாம். இப்போது இந்த பட்டர் இந்த மட்டன் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். இந்த டைமில் நம்ம மந்தி செய்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போது ரைஸுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை லெமன் ஆட் பண்ண போகிறோம். 2 ட்ரை லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட ட்ரை லெமன் இல்லைன்னா எலுமிச்சைப்பழ தோல் இருக்குல்ல அதை நல்லா துருவி எடுத்துகிட்டு அதை நீங்கள் வறுத்துட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் மட்டனை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இதை மாதிரி அதெல்லாம் கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 6 கப் ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இதை நான் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ். அதை நம்ம டைரெக்டாக இதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அளவு எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6 கப் ரைஸுக்கு 12 கப் தண்ணி வச்சுருந்தேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இதை மாதிரி கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது 1/4 மணி நேரம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போது 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எல்லாம் வற்றி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இதை மாதிரி கலர்னதுக்கு அப்புறமா திரும்பி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுவும் 1/4 மணி நேரம் குக் ஆகட்டும். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அரிசியெல்லாம் நல்லா வெந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மட்டனை தான் ஆட் பண்ண போகிறோம். மட்டனை டைரெக்டாக ஆட் பண்ணாமல் இதை மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெயில் மட்டனை அப்படியே வாட்டிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி வாட்டரியாக சதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தோசைக்கல்லை வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 சைடும் இது மாதிரி திருப்பி போட்டு இந்த மட்டனை நம்ம ரெடி பண்ணின ரைஸ் மேலே வச்சுக்கலாம். இப்போ தாங்க நம்ம மந்தி செய்கிறதுக்கான அந்த ரியல் டச் கொடுக்க போகிறோம். அதுக்கு சில்வர் ஃபாயில் இதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு சார்கோலை நல்லா எரிய வச்சு எடுத்துக்கோங்க. அதை இதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி விட்ருங்க. ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா அந்த புகையெல்லாம் வெளியில் விடாமல் டக்குன்னு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இதை மாதிரி புகை வந்தோடனே டக்குன்னு ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது அப்படியே 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃப்ளேவரெல்லாம் நம்மளுக்கு மந்தியில் மட்டன்லலாம் இறங்கி நம்மளுக்கு சூப்பரான ஒரு மந்தி ரெடி ஆகிடுச்சு. நான் நிச்சயமாக சொல்கிறேன், இதை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கூட இவ்வளோ டேஸ்டியாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நான் சொல்கிற மெத்தடை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான மந்தி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.